மழை மோடத்துக்கு மிளகு கொஞ்சம் தூக்கலா போட்டு முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டா மழைக்கு நல்லா இதமா இருக்கும்ல. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல வருங்க. ஓரளவு வறுபட்டதும் கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்குல நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, மசாலாக்கு தான் நம்ம வறுக்கிறோம். கண்ணாடி பதம் வதங்கினாவே போதும். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்குல நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இந்த காரமே கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. ஓரளவு தக்காளி வதங்கினதும் உடைச்ச முந்திரி 4 சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ குழம்பு வச்சிடலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. சைட்லலாம் ஓரளவு எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. உப்பு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 3 முட்டையை வேக வச்சுட்டு 2 நறுக்கிட்டு சேர்த்துக்குவேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். கடைசியாக கருவேப்பிலை தூவி நல்லா கலந்துட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.